வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணும்போது, அதுல வந்து ஏதாச்சும் எரர் இருந்தாலோ, இல்ல வந்துட்டு அந்த ஃபார்ம் வந்து எதுவுமே இன்டராக்டே பண்ணல. யூசர் இன்டராக்ட் பண்ணா தானே அது வந்து நம்ம ஓகே அவன் டைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இல்ல ஓகே இந்த ஃபார்ம் வந்து இன்டராக்ட் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ எதுவுமே இல்லாம சப்மிட் அழுத்துனா, அது அப்பயும் சப்மிட் ஆனுச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு பேடான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எரர்ஸ் இருந்தாலும் நம்ம அத சப்மிட் பண்ண விடக்கூடாது. அதே மாரி வந்துட்டு இதுல ஏதாச்சும் இன்டராக்ட் பண்ணாம இருந்தாலும் நம்ம அத வந்து சப்மிட் பண்ணாம விடக்கூடாது. ஸோ இதுக்கு நம்ம எப்படி வந்து ஃபார்ம எப்படி வந்து டிசேபிள் பண்றது? அதாவது நான் இப்ப சப்மிட் பட்டன வந்து டிசேபிள் பண்ண போறேன். ஸோ இதுக்கு வந்து நான் லாஜிக் வந்து நான் சிம்பிளா வந்து எழுதுறேன். ஸோ இதுக்கேத்த மாரி உங்களுக்கு வேற ஏதாவது லாஜிக் வேணும் அப்டின்னா, நீங்க கண்டிப்பா அதுக்கேத்த மாரி வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்மிட் பட்டனுக்கு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம போயிரலாம். ஸோ எங்க நம்மளோட சப்மிட் பட்டன் வந்து ஓகே கீழ இருக்கு. ஓகே. இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு டிசேபிள்டுன்னு இருக்குல்ல. ஸோ இந்த டிசேபிள்டுல நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இது இஸ் டர்ட்டி வந்து இதுவா இருந்துச்சு. இஸ் டர்ட்டின்றத நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ அது வந்து ஒரு பூலியன் தான். ஸோ இந்த இஸ் டர்ட்டி வந்து நமக்கு வந்து ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இது வந்து சப்மிட் பட்டன் வந்து எனேபிள் ஆகக்கூடாது. ஸோ ட்ரூவா இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து எனேபிள் ஆகணும். இது ஏன் இப்ப வந்து எனேபிள் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இமெயில் பாஸ்வேர்ட் வந்து பாப் அப் ஆயிடுது. ஸோ, அதனால வந்துட்டு எனக்கு வந்து இந்த இஸ் டர்ட்டின்றது வந்து ஒர்க் ஆயிடும். ஸோ, இதே நான் வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, இது வந்து நான் என்னோடத வந்து நான் இல்லன்னா எல்லா பாஸ்வேர்டையும் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ, என்னால அந்த எக்ஸாம்பிள் காட்ட முடியாது. ஸோ, அதனால நான் இன்னொரு கண்டிஷன் வந்து வைக்கிறேன். இது வந்து வேலிடா இருந்தாலும், இல்லனாலும் ஸோ, அந்த வேலிட் மீன்ஸ் எப்படி சொல்றேன் அப்டின்னா, அந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து மீட் ஆயிருந்துச்சு அப்டின்னா, இப்ப டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து குடுத்துறணும் அப்டின்னா மட்டும் தான் எனக்கு வந்து அது ஒர்க் ஆகணும். அப்படி இல்லன்னா இது ஒர்க் ஆகக்கூடாது. ஸோ, நான் அதனால என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் வேலிட்ன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஃபார்ம் ஸ்டேட்ல. ஸோ, நான் அத வந்து டீஸ்ட்ரக்சர் பண்றேன். ஸோ, ஃபார்ம் ஸ்டேட்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து போயிடலாம். ஸோ, இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் வேலிட்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ, நான் அதையும் வந்து எடுத்துக்கிறேன். இங்க இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு நம்ம இந்த கன்சோல்ல இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. வெறும் இஸ் டர்ட்டியும், இஸ் வேலிடும் மட்டும் இருந்தா போதுன்றதுனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அத மட்டும் கன்சோல்ல போட்டுக்கிறேன். அதே மாரி இந்த இஸ் வேலிட வந்து எடுத்து கீழ வந்து நம்மளோட ஃபார்ம் சப்மிட்ல வந்துட்டு வச்சுர்றேன். ஸோ, சப்மிட்ல வந்துட்டு நம்ம லாஸ்ட்டா நம்மளோட ஃபார்ம் சப்மிட் இருக்குல்ல. ஸோ, ஆர் இந்த இடத்துல வந்துட்டு நான் இதையும் வந்து வேலிடையும் வந்து வச்சுக்கிறேன். ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் தட் இருந்தா, இல்லன்னா வந்துட்டு எனக்கு வந்து வேலிடா இருக்கணும் அப்படின்ற மாரி. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த நாட் ஈக்குவல் டூ இஸ் வேலிட். ஸோ இத வந்து போட்டுறேன். ஸோ இந்த கண்டிஷன் போடுறதுனால நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளோட சப்மிட் பட்டன் வந்து டிசேபிள் ஆயிடும். ஏன் டிசேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுல வந்து எதுவுமே ஃபர்ஸ்ட் வந்து இன்டராக்ட் பண்ணவே இல்ல. ஸோ இன்டராக்ட் பண்ணிட்டேன் இப்போ நானு. ஸோ அப்ப சப்மிட் எனேபிள் ஆயிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நான் டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து மேண்டேட்டரி. ஸோ அதனால நான் அதையும் வந்து குடுத்துறணும். ஸோ நான் இதெல்லாம் வந்து எல்லா ஃபீல்ட்ஸையும் வந்து நான் வந்து செட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1, 2, 3 இங்க வந்துட்டு ஒரு 4, 5, 6ன்ற மாரி குடுத்துடுறேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஃபோன் நம்பர்ஸ்ல வந்து இதையும் குடுத்து நம்ம இதையும் வந்து எனேபிள் பண்ணிடலாம். ஸோ இப்படிலாம் நம்ம பண்ணதுக்கு அப்புறம், இங்க இந்த யூசர் நேம்லயும் வந்துட்டு நம்ம வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ ஏன்னா நம்ம கோட் வித் அஸ்வின்றது நம்ம அந்த வேல்யூஸ் குடுத்தா எனக்கு வந்து இதுவா இருக்கக்கூடாது. மறுபடியும் வந்து எரர் தான் அடிக்கும். ஸோ இதையும் வந்து நான் குடுத்தோனே, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து சப்மிட் பட்டன் வந்து எனேபிள் ஆயிடும். ஸோ இப்ப நான் சப்மிட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து வேல்யூ வந்து சப்மிட் ஆகலாம். ஸோ நான் இப்ப இந்த 1, 2, 3 மறுபடியும் வந்து குடுத்துருவேன் அப்படின்னா, ஏன் ஆகக்கூடாது அப்படின்னா, நம்ம இங்க கண்டிஷன் வந்து இங்க வச்சிருக்கோம். ஸோ யூசர் நேம்ல வந்துட்டு கோட் வித் அஸ்வினா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இது வந்து திருப்பி வந்து இதுவாகக்கூடாதுன்ற மாரி வச்சிருக்கோம். ஸோ இப்ப இந்த கண்டிஷன நான் வந்து தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இந்த இப்ப ஆல்ரெடி இருக்கிற ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகும். ஆனா நம்ம இங்க இத வச்சிருக்கோம் அப்படின்றதுனால, நமக்கு இது வந்து சப்மிட் பட்டன் வந்து டிசேபிள் ஆயிடுது. ஸோ இதனால நம்ம இந்த வேல்யூஸையும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து சப்மிட் பட்டன் வந்து எனேபிள் ஆயிடும். ஸோ இது வந்து இந்த லாஜிக் வந்து எல்லாமே உங்களுக்காக தான். நான் ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்காக இத எப்படி பண்ண முடியும் அப்படின்றத தான் காட்டுறேன். இத இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி எங்கெங்கலாம் வேற வேற இடத்துலலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க நெறைய இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.